நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த ஒரு குண்டை தூக்கி போட்ட இந்தியா அப்படியே ஆடி போயிருக்கு. பாகிஸ்தானை சும்மா விடக்கூடாது அப்படின்னு இந்தியா கடுமையாக தாக்கியிருக்காங்க. அது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம்னா சற்றும் எதிர்பார்க்காத இந்தியாவுக்கு அடுத்த ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உலகம் முழுவதிலேயும் மோதல் நடக்கும் பகுதிகளில் பள்ளிகளுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக அட்டுழியங்களை செய்பவர்கள் மீது எந்தவித கருணையும் காட்டக்கூடாது அப்படின்னும் அவங்க நீதியின் முன் நிறுத்தப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஐநாவில் இந்தியா கடுமையாக சாட்டியிருக்காங்க. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பேசிய இந்தியாவுடைய நிரந்தர பிரதிநிதியான ஹரிஷ் பர்வதனினி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, போர் மற்றும் மோதல் காலங்களிலையும் குழந்தைகள் கல்வி பெறுவது அவர்களுடைய அடிப்படை உரிமையாகவே தொடருது. இருந்தாலும் பள்ளிகளில் குண்டு வீசி குழந்தைகளுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பவர்கள் தண்டனை இல்லாமல் தப்பிக்கொள்வது துரதிர்ஷ்டவசமானது. உலகம் முழுவதும் குழந்தைகளின் அவலநிலை குறித்த சமீபத்திய ஐநா அறிக்கைகள் அதிர்ச்சி அளிக்குது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் போர் மண்டலங்களில் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை கவலைக்கிடமான விகிதத்தில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரே வருஷத்தில் பள்ளிகள் மீதான தாக்குதல்கள் 44% அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு உலகெங்கிலும் 47 கோடிக்கும் அதிகமான குழந்தைகள் போரின் நிழலில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இவர்களில் 8.5 கோடிக்கும் அதிகமான குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்விக்கான அணுகல் கூட இல்லை அப்படிங்கிறது மனித குலத்துடைய ஒட்டுமொத்த தோல்வியை சுட்டிக்காட்டுது அப்படின்னு அவர் சொல்றாரு. மேலும் மோதல் மண்டலங்களில் நேரில் பள்ளிகளுக்கு கற்க முடியாத சூழ்நிலைகளில் டிஜிட்டல் கல்வி ஒரு சிறந்த பாலமாக செயல்பட முடியும். போர்களுக்கு நடுவிலையும் குழந்தைகள் கற்று வளருவதற்கான உரிமையை பாதுகாப்பதில் இந்தியா எப்போதும் முன்னணியில் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது கோவிட் பெருந்தொற்றின் இந்தியா செயல்படுத்திய தீக்ஷா போன்ற டிஜிட்டல் கல்வி திட்டங்கள் போர் மண்டலங்களில் இருக்கும் குழந்தைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போர் மற்றும் பஞ்சத்தால் அண்டை நாடுகளில் இடம்பெயர்ந்த அகதி குழந்தைகளின் கல்வியை உறுதி செய்வதில் இந்தியா குறிப்பிடத்தக்க முதலீடுகளை செஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் போர்னால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பள்ளிகள் மற்றும் தொழிற்பயிற்சி மையங்களின் புனரமைப்பிலையும் இந்தியா பங்கேற்றுட்டு வருது அப்படின்னும் ஹரிஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் ஒரு வான்வெளி தாக்குதல் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கும் குழந்தைகள் உட்பட பலரும் உயிரிழந்தாங்க. பாகிஸ்தானையும் தண்டிக்க வேண்டும் அப்படின்னும், அதே போல் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான பிரச்சனையப்பையும் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையப்பையும் அதே மாதிரி தான். இப்படி மோதலுக்கு நடுவே குழந்தைகள் தண்டிக்கப்படுறது நியாயமற்றது அப்படின்னு கடுமையாக தாக்கியிருக்காங்க. இந்தியா இதை எப்போதுமே எதிர்ப்பாங்க. குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், குழந்தைகளுடைய கல்விகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு முறையான கல்வி கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்தியா ஐநா சபையில் வெளுத்து வாங்கியிருக்காங்க. அதே வேளையில் பாகிஸ்தானையும் லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கி அடுத்த ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. பாகிஸ்தானையும் சும்மா விடக்கூடாது, பாகிஸ்தானும் இதே போல் தாக்குதலை நடத்திட்டு வருது, அவங்களையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு இந்தியா கடுமையாக சாடியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிற சம்பவம் இப்போ பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பாகிஸ்தானில் அரசுக்கு எதிரான போராட்டங்களில் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பெருமளவில் பங்கேற்க தொடங்கியதை தொடர்ந்து அவர்கள் மீதான அடக்குமுறையை இராணுவம் தீவிரப்படுத்தியிருக்கு. நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தானில் ஏற்பட்டிருக்கும் வரலாறு காணாத பொருளாதார வீழ்ச்சி ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கடுமையாக பாதிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாக தாங்கள் ஒடுக்கப்படுவதாகவும் சொல்லி 2 வாரங்களுக்கு முன்னாடி மக்கள் போராட தொடங்கினாங்க. ராவல்கோட் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டோர் மீது பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தியதில் 60க்கும் மேற்பட்டோர் பலியானாங்க. இதைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உரிமைகளை மீட்டெடுக்க கோரி போராடிட்டு வரும் கூட்டு அவாமி அதிரடி குழு கடையெடுப்பு, போக்குவரத்து முடக்கம் உள்ளிட்ட போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் போராட்டத்தில் பங்கேற்க வீட்டை விட்டு வெளியே வர முயன்ற பெண்களை பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தி முரட்டுத்தனமாக தாக்கியிருக்காங்க. மேலும் வீடுகளுக்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்த பெண்களை அவமதிக்கிற மட்டுமில்லாமல் தங்கம் மற்றும் மின்னணு பொருட்களை இராணுவத்தினர் கொள்ளையடிச்சு சென்றதாக உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. மேலும் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ள உணவு, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் செல்லவிடாமல் இராணுவம் தடுப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தொடங்கிய போர் முடிவுக்கு வந்துருச்சு. ஹார்முஸ் ஜலசந்தி முழுமையாக திறக்கப்பட்டு கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியிருக்கு. இதனால் நம்முடைய நாட்டில் பெட்ரோல், டீசல், கேஸ் தட்டுப்பாடு முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது புதிய பிரச்சனை உருவாகி இருக்கு. இதனால் மீண்டும் வளைகுடா நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் இந்தியா வருவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி என்ன பிரச்சனை அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் சேர்ந்து ஈரான் மீது பிப்ரவரி 28 போர தொடங்கினாங்க. இதனால் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடிச்சு. இதனால் கப்பல்களுடைய போக்குவரத்து 92% வரைக்கும் சரிஞ்சது. மேலும் உலகின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் 20% ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தான் நடந்துட்டு வருது. இதனால் நம்முடைய நாடு மட்டும் இல்லாமல் சீனா உள்பட பல்வேறு ஆசிய நாடுகள் பாதிக்கப்பட்டாங்க. கச்சா எண்ணெய், கேஸ் சப்ளை பாதிக்கப்பட்டது.
தற்போது போரெல்லாம் முடிந்து அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இதனால இனி ஹார்முஸ் ஜலசந்தியில கப்பல் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டு கப்பல்களுடைய போக்குவரத்து தொடங்கி இருந்தாலும் தற்போது ஒரு புதிய பிரச்சனை உருவாகி இருக்கு. அது என்னன்னா, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கும் கப்பல்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால கப்பல்களுக்கான டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. இது கப்பலுக்கான வாடகை பணத்தை அதிகரிச்சிருக்கு. ஒரு வரியில நாம சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு வருவதற்கு போதிய கப்பல்கள் இல்லை. இதனால கப்பல்களுக்கான முன்பதிவு கட்டணம் அதிகரிச்சிருக்கு. வழக்கமான கட்டணத்தை விட கிட்டத்தட்ட 9 மடங்கு வரைக்கும் கட்டணம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. பாரசீக வளைகுடாவிலிருந்து இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு வருவதற்காக சுமார் 20 லட்சம் பேரல் கொள்ளளவு கொண்ட பெரிய கப்பல் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது போர் நடந்த சமயத்தில் கூட இல்லாத ஒன்றாகும். மத்திய கிழக்கு கடல் பகுதியில் பதற்றங்கள் தணிஞ்சிட்டு வருவதாக சொன்னாலும் கூட கப்பல்களுடைய சேவைகளில் தாமதம் ஏற்பட்டிருக்கு. கப்பல்கள் இல்லாத நிலை உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. போர் முடிஞ்சிருச்சு, ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டிருக்கு. இனி வளைகுடா நாடுகள் தேர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யலாம் அப்படிங்கிற நிலை உருவான நிலையில் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. போர் பதற்றம் காரணமாக இந்த வளைகுடா பிராந்தியத்தில் இருந்த கப்பல்கள் வெளியேறிடுச்சு. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்குள்ள ஓமன் வளைகுடாவில் 65 காலி கப்பல்கள் மட்டும்தான் போயிருக்கு. இதில் 25 கப்பல்கள் சினோகார் அப்படிங்கிற ஒரே நிறுவனத்துக்கு சொந்தமானவை. கப்பல்களுக்கான தேவை அதன் விநியோகத்தை விட அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு நாடுகளும் கப்பல் வாடகைக்கு அதிகப்படியான கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கு. இந்த கப்பல் தட்டுப்பாடு மற்றும் கட்டண உயர்வு நேரடியாக மக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்முடைய நாட்டுக்கான கச்சா எண்ணெய் சப்ளையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதில் பிரச்சனையை ஏற்படுத்தலாம். இதனால் பெட்ரோல் டீசல் கையிருப்பை அதிகரிக்கும் மத்திய அரசுடைய முயற்சிக்கு தற்காலிக பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. கச்சா எண்ணெய் தாராளமாக கிடைத்தாலும் அதை கொண்டு செல்வதற்கு போதுமான கப்பல் அங்கே இல்லை அப்படிங்கிறது தான் புதிய தலைவலியாக மாறியிருக்கு. இதனால் கப்பல் தட்டுப்பாடு நீடிக்கும் வரைக்கும் இந்தியாவுடைய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கிறது கடினம். வரும் வாரங்களில் கப்பல் போக்குவரத்து சீரானால் இந்தியாவுடைய இறக்குமதி செலவு குறைஞ்சு இந்திய ரூபாய் சர்வதேச சந்தையில் வலுவடையும். பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த உதவும். ஆனால் தற்போது வரைக்கும் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல சற்று முன் ஒரு செய்தி ஒன்று கிடைச்சிருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தியில மீண்டும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. சிங்கப்பூர் கொடியுடன் பயணித்த கப்பல் மீது திடீர் அட்டாக் ஒன்று நடந்திருக்கு. அமெரிக்கா ஈரான் இடையே நடந்த போர் முடிவுக்கு 2 நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த போர் முடிவுக்கு வந்திருக்கு. இதனையடுத்து ஈரான் தன்னுடைய ஹார்முஸ் ஜலசந்தியை திறந்தது. மீண்டும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கச்சா எண்ணெய், கேஸ் உள்பட பிற சரக்கு கப்பல்கள் பயணத்தை தொடங்கியிருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து பதற்றமான சூழல் தான் இருக்கு. சரக்கு கப்பல்கள் ஒருவித பயத்தோட தான் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்துட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் சிங்கப்பூர் கொடியுடன் ஹார்முஸ் ஜலசந்தியை சரக்கு கப்பல் ஒன்று கடந்திருக்கு. அப்போது அந்த சிங்கப்பூர் கொடியுடன் பயணித்த கப்பல் மீது திடீரென தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. கப்பலுடைய ஸ்டாட்ஃபோர்ட் பகுதியுடைய ஏவுகணை போன்ற பொருள் தாக்கியதில் இதில் கட்டுப்பாட்டு அறை, அதாவது பிரிட்ஜின்னு சொல்லப்படுகிற அறை சேதமடைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படலை. இந்த தாக்குதல் சம்பவம் ஓமானுடைய தஹீத் துறைமுகத்துக்கு தென்கிழக்கே 7.5 கடல் மைல் தொலைவில் நடந்திருக்கு. தாக்குதலுக்கு உள்ளான கப்பல் எவர் லவ்லி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கப்பல் ட்ரோன் மூலம் அட்டாக் செய்யப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. இந்த தாக்குதலை நடத்தினது யார் அப்படிங்கிறது தெரியல. இதன் பின்னணியில் ஈரான் இருப்பதாக பெயர் குறிப்பிட விரும்பாத 2 அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து ஈரான் தரப்பிலிருந்து உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கப்படலை. இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து கப்பல்களையும் மாலுமிகளையும் பாதுகாப்பாக வெளியேற்றும் தன்னுடைய திட்டத்தை ஐநா சர்வதேச கடல்சார் அமைப்பு தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. பிப்ரவரி இறுதியில் போர் தொடங்கியதிலிருந்து பல மாதங்களாக ஹார்முஸ் ஜலசந்தியில் சிக்கி தவிக்கும் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் மற்றும் மாலுமிகளை மீட்க ஐநா சர்வதேச கடல்சார் அமைப்பு உதவி வந்த நிலையில் தற்போது அந்த பணி நிறுத்தப்பட்டிருக்கு. இது பற்றி ஐநா சர்வதேச கடல்சார் அமைப்புடைய பொதுச் செயலாளர் அர்சேனியோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் மற்றும் மாலுமிகளை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான பணி தடைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த தாக்குதல் ஈரான் போரை முடிவு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தின் மீதான அச்சத்தை மீண்டும் அதிகரிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, உலகளாவிய சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 1.9% அதிகரித்தது. வளைகுடா நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் சப்ளை சீராகும் போது அதன் விலை குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதுனால பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த பதற்றத்தின் பின்னணியில் ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. அதாவது வளைகுடா நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஈரான் தன்னுடைய ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்களை அச்சுறுத்தினாலோ அல்லது தடுத்தாலோ அது பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னு வார்னிங் செஞ்சிருந்தாரு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் தற்போது சிங்கப்பூர் கொடியுடன் பயணித்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதனால் அமெரிக்காவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது அனைவருடைய கேள்வியாக இருக்கு. இதுதான் இப்போ பதற்றத்துக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.